வணக்கம். பாகை 360 முதல் முடிவிலி கணிதவியலின் வலையொலி பக்கத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, A can solve 75% of the problems in statistics and B can solve 70% of the problems. The probability that either A or B can solve a problem chosen at random is. இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். இது PGTRB 2001-2002ல கேட்ட கொஸ்டின். இப்போ சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் A can solve 75% of the problems. சரிங்களா? அப்போ கிவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, A can solve 75% of the problems. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A என்னன்னு பார்த்தீங்கன்னா 75/100. B can solve 70% of the problems. அதனால ப்ராபபிலிட்டி ஆஃப் B என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 70/100. இப்போ நம்ம அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராபபிலிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். the probability that either A or B can solve a problem chosen at random is. இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ப்ராபபிலிட்டி that either A or B இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதான் ரெக்வயர்ட் ப்ராபபிலிட்டி. அப்போ இது ப்ராபபிலிட்டி ஆஃப் A or B. இது மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துறது மூலயமா இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B ஹோல் பார் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்புறம் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B ஹோல் பார் இதை நம்ம டிமார்கன் லாவை பயன்படுத்தும் போது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B ஹோல் பாரை ப்ராபபிலிட்டி ஆஃப் A பார் இன்டர்செக்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் B பார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ல நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் A பாரும் தேவை, ப்ராபபிலிட்டி ஆஃப் B பாரும் தேவை. அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தும் பொழுது ப்ராபபிலிட்டி ஆஃப் A அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A பார் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ 1 மைனஸ் 75/100 அப்படின்னா 25/100 கிடைக்கும். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் B பார் வேணும்னா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் B. அப்போ 1 மைனஸ் 70/100 அப்படின்னா 30/100 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது 25க்கு இதை 100 கேன்சல் பண்ணும்போது 4 டைம்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோவை என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 3/40 அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ 40யை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 40 மைனஸ் 3 நம்மளுக்கு 37/40 அப்படின்றது கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு ரெக்வயர்ட் ப்ராபபிலிட்டி. அதான் நம்மளுக்கு ஆன்சர். இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனில் இருக்குது. அப்போ 37/40 அப்படின்றது தான் ரெக்வயர்ட் ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? நன்றிங்க.